எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் வந்து கடைசியாக என்னோடய பச்சை மிளகா மரத்துலேருந்து பச்சை மிளகா பிடுங்க போகணும். ஏன்னு சொன்னால் குளிர் தொடங்கிட்டது, எல்லா பச்சை மிளகாயும் பழுத்துட்டுது. இனி இதை விடுறதில்ல, வேர்த்தில்லை. அதனால் எல்லாத்தையும் பிடுங்க போகணும். தம்பி கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு வரியா ப்ளீஸ்? எல்லாம் செத்து போச்சு. கீரை பூத்துட்டுது, இங்கே பாரு கீரை பூத்துட்டுது, பூங்காண்டு செத்து போயிட்டுது, மிளகா பழுத்துட்டுது, கத்திரிக்காய் வாடி போயிட்டுது. ஐயோடா, நானும் இந்த கண்டை பாதுகாப்பு மட்டும் பார்த்தா அது வந்து இப்படியா வந்துட்டுது. இந்த நத்தை ஸ்லக்ஸுக்கு என்னதான் செய்கிறது தெரியலை. கடைசியாக இந்த கார்டன் உப்பாயே போகுது, உப்பை கொட்டி எவ்வளோ வடிவாக பழுத்து இருக்குதுண்டு. சாப்பிட்ற பழமாக இருந்தால் கடை ரெண்டு சாப்பிட்லாமே. இது ரெண்டு சாப்பிட்டு பார்க்குறியா அவன்? இல்லை, நல்லா இருக்கு. இனிக்கும் இனிக்கும். நீங்கள் சொன்ன கேட்க மாட்டேன்ற. தான் பிடிக்குமே. இப்போ எப்படி இருந்தா பிடிக்கும் தம்பி? இதை விட்டால் காய்க்குமா? இது வேணுமாடா? எவ்வளோ இருக்குது? ஐயோ, எவ்வளோ மிளகாய் இருக்குதுண்டு. கட்டவிலே ஒரு கண்டு வச்சு இவ்வளோ மிளகாய் வந்துருக்குதுண்டு. என்னோட சின்ன கார்டன் தான். நீங்களும் உங்களோட வீட்டில் அடுத்த வருஷம் இப்படி 1-2 மிளகாய் கண்டு வச்சாலே போதும். எனக்கு ஒரு குட்டி கார்டன், அதில் தான் நான் வச்சேன்னா நான் நிறைய பிடுங்கிட்டேன். இந்த மரம் ஒரு பாவம் இவ்வளோ காய் காய்ச்சி தந்துருக்குது எனக்கு. இதுக்கு நான் என்ன நன்றி சொல்லலாம்? ஐயோ, இந்த வாழை மரம் செத்து போயிட்டு பொத்தி வளர்த்தேன். ஆனால் அதுக்கு உள்ள போடாது. இனி எல்லாம் அடுத்த வருஷம் தான். பாருங்க இவ்வளோ பச்சை மிளகாய் சொல்லி. இது வந்து ஒரு 2 கிழமைக்கு காணும் எனக்கு. இவ்வளோ ஒரு கிழமைக்கு, இவ்வளோ அடுத்த கிழமைக்கு. நன்றி, வணக்கம்.